ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆத்தர் cyclist. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மினி ஆக்ஷன் கேமரா sjcam C200. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம். அது என்ன ஏதுங்கிறத நம்ம கவரை பிரித்து பார்க்கலாம் காய்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஹாங்காங்லேருந்து வந்துச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டு 7 நாள் கழிச்சு தான் காய்ஸ் நமக்கு இது கையிலேயே கிடச்சிது. ஸோ நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங்கை நாம் பிரிக்கலாம் காய்ஸ், வாங்க. ஓகே, பேக்கிங்கை பிரித்து எடுத்தோம்னாக்கா நமக்கு ஏர் பபுள் கவர் போட்டு தான் காய்ஸ் வந்திருக்கு. ஸோ சேஃப்டியாக தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, குட் ஒர்க். ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டரிங். ஸோ யூஎஸ் டாலரில் $5 நமக்கு கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி என்னன்றது யூஸிங்கை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் காய்ஸ். அதை அப்படி ஓரமாக வச்சுட்டு நாம் பாக்ஸை பிரித்து பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4K ஸ்டெபிலேஷன் ஆக்ஷன் கேமரா அப்படியே வித் வைஃபை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய யூசேஜ் எப்படி என்ன இருக்குது, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நாம் எடுக்க போகிற வீடியோ எல்லாமே நாம் இந்த மினி கேமரா ஆக்ஷன் கேமராவை வச்சு தான் நாம் எடுக்க போகிறோம். ஒரு வழியாக கவரை நாம் பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்ன உள்ளார கொடுத்துருக்காங்க, என்னென்ன கெசட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாக்ஸில் போட்டிருக்காங்க அந்த கெசட்லாம் நமக்கு வந்திருக்கா என்னன்றதை பார்க்கலாம் கைஸ். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அழகாக ஒயிட் கலரில் கேமரா வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குது எது இருக்குன்றத. ஆராய்ச்சி பண்ணுறது தான் நமக்கு வேலையே. எது வந்தாலும் சரிங்க காய்ஸ், நாம் இதை பிரித்து எப்போ பொருள் கைக்கு கிடைக்குதோ அப்போ பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த மனசே தீரும். அது வரைக்கும் மனசு தீராதுங்க யாருக்குமே. எது ஆர்டர் போட்டாலும் சரிங்க காய்ஸ், நமக்கு தெரிஞ்ச பொருளாக இருக்கட்டும் தெரியாத பொருளாக இருக்கட்டும், நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பொருள் வந்ததுமே பிரித்து பார்த்துடணும் அப்படிங்கிறதில் தான் காய்ஸ் நம்ம இருப்போம். எப்பயுமே ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பார்ப்போமே. பார்த்ததுக்கப்புறம் ஓ இதுதான் இருக்கா அப்படின்றத அசால்ட்டு தனமாக விட்டுருவோம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கேஸில் தான் நமக்கு உள்ளார வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பேசஸ் பாக்ஸ் கம்மின்றதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா கேட்லாக் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அதை நாம் அப்புறமா படித்து பார்த்துருக்கோம். எந்த கேட்லாக்கை நம்ம என்றைக்கு படித்து பார்த்துருக்கோம், பொருளை தானே பார்ப்போம். ஸோ வாங்க நாம் வாட்டர் ப்ரூஃப் கேஸ்லேருந்து நாம் கேமராவை வெளியில் எடுப்போம். ஸோ கேமராவை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டுறேன் நான் உங்களுக்கு வீடியோவில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் காய்ஸ் உங்களுக்கு. ஸோ நாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் அழகாக சின்னதாக இருக்குது. ஸோ வெயிட்டும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இருக்கிறதே நமக்கு தெரியாது. மொபைல் வெயிட்டை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ ஃபீலிங் அப்படி தான் காய்ஸ் தெரியுது. ஸோ லென்ஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவர் பட்டன் நம்ம 2-3 செகண்ட் அழுத்தி பிடிச்சா தான் காய்ஸ் இது ஆன் ஆகும். ஆன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் வீடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் காய்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாம் இதுக்கப்புறம் இதில் தான் வீடியோ எடுக்க போகிறோம். அடுத்த அப்டேட் உங்களுக்கு இந்த இதில் இருந்தால் நான் கொடுக்க போகிறேன்.
அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எந்த அளவுக்கு இருக்குது பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வைஃபை கனெக்ஷன் பண்ண சொல்லுது. காய்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குது, sjcam ஜூம்னு. அது டவுன்லோட் பண்ணி நாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இந்த ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் நான் கனெக்ட் பண்ணிட்டு நாம் வந்து செட்டிங் மாற்றிக்கலாம். லைவாக இதில் ஓடுறத நாம் வந்து லைவாக கேமராவில் எடுக்கிறத வந்து நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம். எந்த மாதிரி நாம் எடுக்கிறோம், கரெக்டாக பொசிஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் காய்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ரிவ்யூ போடுறேன். இதுக்கு வந்து நான் ரேட்டிங் என்ன கொடுப்பேன்னாக்கா 5க்கு 4.5 கொடுப்பேன் காய்ஸ். ஸோ வேணுன்றவங்க நான் உங்களுக்கு வீடியோ லிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் ஓகே ஆனது எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அமேசான்லேயும் கிடைக்கிது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கிது இந்த மாடல். ஸோ நீங்கள் வேணும்னாக்கா இப்போ ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இந்தியாவில் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 10,000க்குள்ளே தான் காய்ஸ் வருது. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் காய்ஸ். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்குறதுக்காக நான் எடுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாக்கிங் பண்ணுறப்போ கிளிப்பு மாதிரி மாட்டிக்கிட்டு அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நாம் வந்து நடக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஹில்ஸ் ஏறுறோம், இல்லை வாக்கிங் நடந்து போகிறோம், அதனால் நமக்கு கையில் பிடிக்கிறது எங்கேயும் வழி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மட்டும் பேக் மாட்டிருந்தீங்கன்னா பேக்கில் மாட்டிக்கலாம், இல்லை ஷர்ட் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஷர்ட்டில் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ நல்ல கிரிப்னஸாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் பண்ணி பார்த்ததில் ஓகேவானதாக தான் தெரியுது எனக்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த கிரிப்னஸும் நம்ம ஷர்ட்டில் வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ரன்னிங் போகிறப்போ வாக்கிங் போகிறப்போ பார்த்தா அதுன்னு தெரிஞ்சிடும். நல்லா இப்போ டைட்டாக தான் பிடிக்குது, கை வச்சு பார்த்தேன். கையில் மாட்டி பார்த்ததுக்கு நல்ல கிரிப்னஸாக தான் காய்ஸ் இருக்குது. சரிங்க காய்ஸ், நாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நாம் சந்திக்கலாம். ஸ்டே ஆன் த வீடியோ, ஃபாலோ மீ for the travel anywhere, anyway, anything. எங்கே ஆனாலும் எப்போ ஆனாலும் ட்ராவல் பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். சேஃப்டி இஸ் த மஸ்ட். ஓகே காய்ஸ், நாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். நான் உங்கள் ஆத்தர் சைக்கிளிஸ்ட்.